guys, இன்னைக்கு என்னோட குட்டி தம்பி வந்துட்டு குலாப் ஜாம் கேட்டாண்டு. இன்னைக்கு நம்ம வந்துட்டு குலாப் ஜாம் மாவே இல்லாம குலாப் ஜாம் செய்ய போறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மில்க் பிக்கிஸ் வச்சுதான். இது நம்ம எந்த பிஸ்கட் வேணாலும் வச்சு செய்யலாம். ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் மிக்ஸி ஜார்ல இருப்பா மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். பாருங்க நான் இப்படி உடச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் இதை மேரியில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட மேரி இல்லாதனால நான் மில்க் பிக்கிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். போதும், கொஞ்சமாகவே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ அதை வந்துட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம பவுலில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சிக்கணும். உள்ளோடலாம் கட்டிக்கலாம். நம்ம செய்ய போகிறது கொஞ்சமாக தான். நல்லா இருக்கா. இப்போ அதில் வந்துட்டு நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதை வந்துட்டு நம்ம நல்லா அந்த மாவு பதத்துக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்துட்டு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம், நெய் ஆட் பண்ணிக்கலாம். வழுக்குது மாவு பண்ணதோட ஓப்பன் பண்ணியிருக்காக. இப்போ நம்ம அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீ ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். போதும், ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ணணும். இப்போ அதோடு சேர்ந்து இந்த மாவை நல்லா குலோப்ஜாம் மாவு அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குலோப்ஜாம் மாவு பதத்துக்கு நல்லா உருட்டியாச்சு. உருண்டை ஊற்றிக்கலாம். நல்லா பெருசாக உருட்டிக்கலாம். பார்த்திங்களா இந்த அளவு நல்லா பெருசாக உருட்டிக்கலாம். உருட்டி நம்ம இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஏற்ற ஷேப்பில் வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். அது வந்துட்டு ஹீட் ஆகட்டும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு உருண்டையாக போடுவோம். இந்த நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். எங்களுக்கே எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லோ ஃப்ளேமில் தான் வச்சு இது பண்ணணும். நான் சாரி மறந்துட்டேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு உங்களுக்கு குக் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறியிருச்சு. ஸோ எங்களை மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நான் எல்லா உருண்டையுமே போட்டு பொரிச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நான் சூப்பராக வரும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கறியிருச்சு, ஏதோ ஒரு கருகு பால் மாதிரி. சாரி, ஆனால் இதில் போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது கொஞ்சம் வெந்துக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இன்னொரு கடாயில் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி அவ்வளோவா எடுத்துக்கலாம். இங்கே யாரும் தண்ணி அவ்வளோவா எடுக்கணும் மாட்டாங்க. மொத்தம் தண்ணி கம்மியாகவே எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் சுகர் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். போதும், அந்த அளவு ஆட் பண்ணிக்கிட்டாலே நமக்கு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக வரும். இப்போ வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். வாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த உருண்டை போய் பார்க்கலாம். ஓகே, உருண்டை வந்துட்டு செம்மையாக வந்துடுச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த உருண்டைக்கு இந்த உருண்டைக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அது ரொம்ப கறி போன உருண்டையாக இருக்கும். நல்லா குலோப்ஜாம் மாதிரியே வந்திருக்கு. ஸோ சாரி, எங்களை வாங்கிச்சிருங்க. அவ்வளோதான், நம்மளோட பொரிச்ச ஸ்டிப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கிட்ட ஏலக்காவும் இல்லை. தம்பி திடுதிப்புன்னு கேட்டனால மாவுல ஏலக்காவும் இல்லை. ஸோ டக்குன்னு இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ அதை வச்சு நாங்கள் செஞ்சோம். உங்கள்ட்ட ஏலக்காய் தான் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சாஃப்ரானும் போட்டுக்கோங்க, குங்குமப்பூவும் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொதித்து நல்லா வத்தட்டும். பார்த்திங்கன்னா ஆவி போய் நல்லா கொதிக்குது. அதோட சுகர்லாம் லைட்டாக கரையுது. இப்போவே நீங்கள் போட்டுறக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு அப்படியே இது வந்துடும். இப்போ வந்து நம்ம போடலாம். இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொரு பாலாக எடுத்து போடுறேன். அவ்வளோதான்.
இப்போ எல்லாத்தையும் மெல்ல மெல்ல நம்ம வந்துட்டு நல்லா உடையாமல் கிண்டி விடணும். பார்த்திங்களா, குலோப் ஜாம் மாதிரி வந்துடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஒரு நல்லா ஊறணும். அப்போ தான் டேஸ்ட், குலோப் ஜாம் டேஸ்ட் சூப்பராக வரும். பார்த்திங்களா, வழுக்குது. நல்லா ஊறட்டும். கொஞ்சம் ஓகே. இப்போ நான் வந்துட்டு இந்த பவுலில் போடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்துட்டு நம்ம எல்லா உருண்டையும் போட்டுக்குவோம். இவ்வளோ தான் நான் செஞ்ச உருண்டை. இப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம அந்த குலோப் ஜாமோட தண்ணியை ஊற்றிக்கலாம். வாங்க வெளியில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. குலோப் ஜாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தம்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் கைஸ்.